ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் vlogs. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸை நம்ம ஃப்ரை பண்ணவோ இல்லை தவா ஃப்ரை பண்ணவோ இல்லைங்க, ஓவனில் பண்ணுறோம். ரொம்பவே கம்மியான ஆயிலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த சாஸும் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வாவ் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போய் குயிக்காக கற்றுக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 5 பொட்டேட்டோ எடுத்துருக்கேங்க, நல்லா பெரிய பெரிய சைஸாக. இதை நல்லா கழுவிட்டு நல்ல சுத்தமான துணிலையோ இல்லை டிஷ்யூலையோ அதை தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோவை நான் நீளமாக நடுவில் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாதியில் நான் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கிறேங்க. இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு நம்ம தோலை கட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம முன்னாடியே நல்லா கழுவி கண்டிப்பாக நல்லா தொடச்சிக்கிறணும், தண்ணியும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம ஒரு சுத்தமான காட்டன் துணியிலையோ இல்லை டிஷ்யூ வச்சோ நல்லா தொடச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோவையும் நான் கட் பண்ணியும் தொடச்சும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த பொட்டேட்டோவில் ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆலிவ் ஆயில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கார்லிக்கும் ஆனியனும் வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லைங்க, பவுடராக தான் நீங்கள் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஏன் நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் அரைச்சி கூட சேர்க்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அப்படி சேர்த்தோம் அப்படின்னா இதுக்கான அந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கான அந்த ரியல் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்காதுங்க. எப்போவுமே எதை எப்படி சேர்க்குறோமோ அதுக்கான டேஸ்ட்டு மாறும். ஸோ அதனால தான் நான் பவுடர் ஃபார்மில் சேர்க்க சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா பவுடரும், அடுத்து நமக்கு எப்போவுமே காரம் வேணும் இல்லையா, அதனால் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ இந்த பொட்டேட்டோவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஓவனில் பேக் பண்ண போகிறோம். ஓவன் இல்லாதவங்க ஆயிலில் நீங்கள் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம்லேயும் அடுத்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பக்குவமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓவனில் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் சீட்டு போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஈவனாக அடியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுடைய பொட்டேட்டோ எல்லாமே கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டாக ஈவனாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பொட்டேட்டோவையும் அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓவனையும் 250 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா ஹாட்டாக இருக்கும். நம்ம ட்ரேயை இப்போ உள்ளே வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம போய் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கான ஒரு சூப்பரான டிப்பிங் சாஸ் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதை இப்போ பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஒரிகேனோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ரொம்பவே இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு சூட்டபிளான
இந்த சாஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப்பிங் சாஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நாம் ஓவனில் வச்ச நம்மளுடைய பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் மேலே நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. நல்லா கலரே சூப்பராக வந்துருச்சு. ஆனால் அடியில் நம்மளுக்கு வேகலை. இப்போ இந்த ட்ரேயை நான் வெளியே எடுத்து வச்சுட்டு எல்லா பொட்டேட்டோவையும் நான் திருப்பி போடுறேங்க. அடியிலையும் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகணும் இல்லையா? இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸில் பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம திரும்பவும் எல்லாத்தையும் திருப்பி போடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம பொட்டேட்டோ எல்லாமே நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் எடுத்து ஈவனாக எல்லா பொட்டேட்டோலையுமே அப்ளை பண்ணணும். நம்ம செகண்ட் டைம் திருப்பி போடும்போது மட்டும்தான் நம்ம பட்டர் அப்ளை பண்ணணுங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். இப்போ நான் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அதே 250 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் மட்டும் ஓவனில் வைக்கிறேங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக மேலேயும் கீழே நம்மளுக்கு ஈவனாக நல்லா வந்துருச்சு. சூப்பரான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.